வணக்கம் ஆயிஷா சதிகர். நான் உங்களை எஸ்சிடிடிஆர்பி 133 மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கான வேக்கன்சி தொடர்பாக ரிசல்ட் மீதான தடையாணை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்று சென்னை ஹைகோர்ட்டில். இந்த செய்தியானது மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்று சென்னை ஹைகோர்ட்டில் 51வது வழக்காக வந்த இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்ந்த நபர்களுடைய விடை குறிப்பு மற்றும் ரிசல்ட் மட்டுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர்களுக்கு தொடர்ந்து விசாரணை நடக்கும். அவர்களுடைய பெட்டிஷன் சார்பான இருக்கின்ற கோரிக்கைகள் சார்பாக விசாரணை தொடர்ந்து நடக்குது. மற்றபடி ஆசிரியர் தேர்வாரியம் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான ரிசல்ட்டை வெளியிடலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது என்று இந்த தடையானை நீக்கியிருக்காங்க. வழக்கு தொடர்ந்தவர்களுக்கான கோரிக்கைகள் தொடர்பாக அடுத்த விசாரணை தொடர்கிறது. ஆனால் மீதமுள்ள ஆசிரியர்களுக்கான ரிசல்ட் மீதான தடை நீக்கியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 24ஆம் தேதி டிஆர்பியோட டிபிஐ வளாகத்தில் ஒரு கவன ஈர்ப்பு செயல்பாடு நடத்தினாங்க. டிபிஐ வளாகத்தில் சென்று ஆசிரியர் தேர்வாரிட்டு முறையிட்ட ஆசிரியர்கள், இதில் தெலுங்கு துறை சார்ந்த ஆசிரியர்கள், உருது துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து டிபிஐ வளாகத்தில் சென்று அங்கு இருக்கின்ற அதிகாரிகளுடைய துணை கொண்டு அவர்களுக்கு மட்டும் விலக்கு வாங்கி கொண்டு வெளிவந்திருக்காங்க. இந்த தடையாணை நீக்கம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, உருது லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான உருது மைனாரிட்டி கம்யூனிட்டியோட சேர்மன், அதன் பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடைய அட்வொகேட் ஜெனரல், இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்ட காரணத்தாலும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையும், இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி வழியாக டிஎன் கவர்மெண்ட் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு 65 ஆசிரியர்கள், இந்த 65 ஆசிரியர்களில் 24ஆம் தேதி சென்ற இந்த ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கை வைத்து இந்த நீதிமன்றத்தில் இந்த தடையாணையை விலக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ஒரு வார காலத்திற்குள்ள மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு ரிசல்ட் வந்துடும். அதன் பிறகு அவர்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். வழக்கில் இருப்பவர்களுடைய கோரிக்கை என்னவோ அது சார்ந்த விசாரணைகள் அடுத்து தோறணும். மொத்தத்தில் ரிசல்ட் மேலே இருந்த தடை நீங்கிடுச்சு. அதனால மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான ரிசல்ட் வெளியாகி அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கிற டீச்சர்ஸுக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். இது போன்ற தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர.